திருமாவளவன் அவர்களே, கொஞ்சம் திருந்துங்கள். வணக்கம். அண்ணன் திருமா அவர்களுக்கு அன்பான பதிவு. ஏன்னா, நீங்களும் நானும் ஒரே மாவட்டத்தில் ஒரே பகுதியில் பிறந்தோம் என்பதால் இந்த சொல்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றிய வழக்கில் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறீர்கள். ஒவ்வொரு தீர்ப்புக்கும் ஒவ்வொரு நீதிபதி பதவி விலகினால் நீதிபதியே இருக்க முடியாது, நீதி கிடைக்காது, தீர்ப்பு வராது. இதை முன்ன புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அப்புறம் தீபம் ஏற்றவன் எல்லாம் தீவிரவாதி என்று சித்தரிக்கிறீர்கள். இது வேணாம். தீபம் ஏற்றவன் தீவிரவாதியா? நான் தமிழர் குடி, நான் தீபம் ஏற்றினா அப்ப நான் தீவிரவாதியா? குண்டு வைக்கிறவன், குண்டு தயாரிக்கிறவன், கஞ்சா கடத்துறவன், இவன் தான் தீவிரவாதி. இதை தங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இதோடு மட்டும் இல்லாமல் உங்களை இயக்குகிறது திமுகவும் பாஜக என்ற பாம்பும். திருப்பரங்குன்றம் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க தீர்ப்பு சொன்னாங்க, சரி அதோட முடிச்சிருக்கலாம். அந்த திமுக அரசு எதுக்கு மேல்முறையீடு போறீங்க? எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? இதுக்குள்ளதான் அரசியல் இருக்கு. என்ன இருக்கு? திராவிட அரசியலும் பச்சோந்தி பாரதிய ஜனதா கட்சியின் அரசியலும் இருக்கு. அதுக்கு நீங்க பலியாகி விடாது. நாளா சென்னையில அடிச்ச மழை தண்ணி தாங்க முடியல. யாராவது பேசுறாங்களா? எந்த ஊடகமாவது பேசுதா? 4000 கோடி ஏப்பம் விட்டாங்க. யாராவது பேசுறாங்களா? இதை மறைப்பதற்கே இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பெருசாக்குகிறார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணையப்பட்டவை என்பது உறுதியாகிறது. இதை சொன்னா இவன் என்ன பண்ணுவான்? இவன் திராவிட கைகூலியும்பான். இவன் என்ன சொல்லுவான்? தங்கி கைகூலியும்பான். இல்ல தங்கின்னு சொல்லுவான். நீங்க எதையோ சொல்லிவிட்டு போங்க. நியாயம் இதுதான். நீதிபதி எதுக்கு பதவி விலக வேண்டும்? இப்ப என்னோட வழக்கே எடுத்துங்க. 2 வழக்கு நிக்குது. 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் விசாரணைக்கே வரல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அதுக்காக நீதிபதி பதவி விலகணும்னு சொல்ல முடியுமா? நீதி எப்போ வருதோ அப்பதான் வரும். ஏன்னா இது ஒரு சாபக்கேடான நாடு. அதுலயும் இந்த தமிழ்நாடு கேப்பாரற்ற ஒரு நாதியற்ற நாடு. இதுக்குன்னு ஒரு தலைவன் கிடையாது. ஒரு தலைவன் உருவானா அவன் என்ன சாதி? அடுத்தவன் பேசுவான், அடுத்த ஜாதிகாரன் பேசுவான், ஏய் அவன் உடையாடுறா, அவன் பின்னாடி ஏட்டா போறம்பா. இன்னொருத்தன் உருவாக்குனா, ஏய் அவன் தேவர்றா, அவன் பின்னாடி நீ ஏட்டா போறன்னு கேட்பான். இதுதான் இங்க ஓடிட்டு இருக்கு. ஆனா எல்லா இனத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தலைவர் இல்லை, உருவாகவும் முடியாது. உருவாகிறதுக்கு இந்த 2 பேரும் விடமாட்டாங்க. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.